இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலினுடைய பல்லவி, உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள் என்பது இன்றைய வார்த்தை. இன்றைய மைய வசனமே அதான். இன்றைய தியானத்துடைய மைய வசனம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் விதமாக நம்முடைய உள்ளங்களை என்ன பண்ணணும்? அவர் பக்கம் திருப்பணும். மாறாக நமது மனசை இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு நாளில் செமத்தியாக மழை பெய்யுது, நல்ல மழை. அப்போது வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தான் பிள்ளையோட சொல்கிறாங்க, பையன்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா நல்லா மழை பெய்யுது, வெளியே வாசலில் போயிட்டு குடத்தை வை, தண்ணி ரொம்ப நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் போய் குடத்தை வச்சுட்டான். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அம்மா கேட்குறாங்க பையன்கிட்ட, எப்பா தண்ணி ரொம்பிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பையனை சொல்கிறான், இல்லைம்மா தண்ணி ரொம்பலம்மா இன்னும் அப்படின்றான். சரி கொஞ்சம் நேரம் போட்டோம், நம்ம வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு அரை மணி நேரம் ஆகுது. அம்மா திரும்ப பையன் கேட்குறாங்க, நான் தண்ணி ரொம்பிச்சா பாருப்பா. பையன் போய் பார்க்குறான், தண்ணி ரொம்பலை. அம்மா ரொம்பலம்மா அப்படின்றான். என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு தண்ணி ரொம்பலையே அப்படின்னு. சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இன்னும் அரை மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் அம்மா பையன்கிட்ட கேட்குறாங்க, இப்போ போய் பாருப்பா தண்ணி ரொம்பிச்சா பாருப்பா அப்படின்றாங்க. திரும்பி பையன் போய் பார்க்குறான், தண்ணி ரொம்பலை. தண்ணி ரொம்பலாமா அப்படின்றான். என்னடா மாதமாச்சு தண்ணி ரொம்பலாமான்னு சொல்லுகிறேன் நீ அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பையன் சொல்கிறேம்மா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லைம்மா பானையில் அப்படின்றான் பையன். சொட்டு கூட இல்லையா? என்னடா அது மழை எப்படி பெய்யுது, பானைனா ரொம்ப நிறைஞ்சி வழிஞ்சிருக்கணுமே பானை. அம்மா வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். பையன் என்ன பண்ணியிருக்கிறான், பானையை கவுத்து வச்சிருக்கிறான். தண்ணி நிரம்புமா சிந்திச்சு பார்க்கணும். சகோதரர்களே, இவ்வாறு தான் மனிதர்களாக நாம் கடவுளுடைய அருளும் ஆசிரும் நம்மிலே நிறையாத வண்ணம் நமது உள்ளத்தை கவுத்து வச்சிருக்கிறோம், மூடி வச்சிருக்கிறோம், நம்ம திறப்புக்கு வழியெல்லாம் வச்சிருக்கிறோம். நாம இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா வழியாக ஆண்டவர் மக்களை கண்டிக்கிறார். முதல் வாசகத்தை பாடலாம் பார்ப்போம். இந்த மக்கள் வாயிலிருந்து உண்மை அழிஞ்சு போச்சியா? இந்த மக்கள் வாயில் உண்மையே கிடையாது. இவங்க வாயிலிருந்து அது அகன்று போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நான் எகிப்திலும் இதை காபது பண்ணி கூட்டு வந்தேன்ல, கூட்டு வந்த பிறகு எத்தனை இறைவாக்கள் எவ்வளோ பேர் அனுப்பிச்சு வச்சேன். எந்த மக்களும் இவங்க செவி கொடுக்கல. இவர்கள் முரட்டு பிடிவாதம் கொண்டு, இந்த வார்த்தைலாம் கவனிக்கணும். கடவுள் எந்த அளவுக்கு நம்ம மேல வருத்தப்படுறாரு பாருங்க. இவர்கள் முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்கிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறு நம்ம உள்ளத்தை நம்மளுடைய மூடி வச்சுட்டு வச்சிங்களேன், அநியாயத்தையே போட்டு அமைக்க வச்சுட்டு வச்சிங்களேன், கடவுளுடைய ஆசை நமக்கு எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. முதல் வாசகத்தில் ஆண்டவர் இறைமையிட சொல்றாரு, இறைமையா நீ போய் இந்த வார்த்தையில அவங்க சொல்லுவ, இந்த வார்த்தைகளை அவங்க கிட்ட போய் சொல்லுவேன், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. பாருங்க பார்ப்போம். உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள், அவர் உனக்கு பதில் தர மாட்டார்கள் என்று ஆண்டவருக்கே தெரியுது. அந்த அளவுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்றோம், காதுகளை பொத்தி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு. கடவுள் நல்லதை சொல்றாரு, நல்லதை செய்கிறாரு. நாம என்ன பண்ண மாட்டோம், நல்லதை கேட்க மாட்டோம், நல்லதை பார்க்க மாட்டோம். இந்த நற்செய்தி பாருங்க. ஏசப்பா தீய ஆவிகளை ஓட்டுகிறார், நல்லதானே செய்கிறாரு.
அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் இங்க இருக்கா பாருங்க. நல்லதான செய்கிறார். அவனை பாராட்டணும். உண்மையா இல்லையா? அவரை பின்பற்றா நியாயம். அதை விடுத்துங்க பாருங்க பார்ப்போம். இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான். பேய் எப்படியா பேயை ஓட்டும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போங்க. ஒரு அரசு தானே தனக்காக பிளவு போட்டு கொள்ளுமா? ஒரு பேய் தனக்கே ஒரு தீமை செஞ்சுக்குமா? சரி, நானு பேயை கொண்டு பேயை ஓட்டுறேன்னா உங்களை சில பேர் பேய் ஓட்டுறாங்கல்ல, அவங்களும் அப்படி செய்யறாங்க என்று கேட்கும் பொழுது அவங்க வாய் அடைச்சிருக்கிறாங்க. அதாவது பாராட்ட மனம் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க மனசு இறுகி போச்சுன்னு பாருங்க. இதெல்லாம் ஆண்டு கண்டிக்கிறார். இன்னைக்கு ஒரு இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, அவர் செய்யறதை பாருங்க என்று சொல்றார். சோசர்களே, அப்ப மட்டுமல்ல, இப்பயும் தான் ஒரு நல்லது செய்வான், மனசார பாராட்ட மாட்டோம். நாம உண்டா இல்லையா? தம் பிள்ளை நல்லது செய்யும், அதை ஒரு வார்த்தை பாராட்டு சொன்னா என்ன நீ குறைச்ச, நல்லதுதான் செய்யறான். அந்த பேய் நல்லதான் செய்யறாரு இல்லையா? அதை பாராட்ட மனசு இருக்கா பாருங்க பாப்போம். நம்ம வாழ இடத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல இருப்போம், ஒரு வருஷம் நல்ல காரியம் செய்வான், ஆனால் வெரி குட் பா, நல்லா செஞ்சுருப்பா, மகிழ்ச்சி, நல்லா செய்யற, நல்லா கீப் இட் அப், நல்லா பண்ணு சொன்னா என்ன? அது எப்படி நான் சொல்லுவேன்? அவன் 100 நல்லது செஞ்சிருப்பான், ஒரே ஒரு தவறுதெல்லாம் ஒரு தப்பு செஞ்சிருப்ப வச்சு அதை சுட்டி காட்டி அவனை குத்தி 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 கிழிப்புமே ஒழிய, அவன் 100 நல்லது செஞ்சிருப்பான், ஒரு வார்த்தை பாராட்டு சொல்ல மாட்டான். என்னையா உலகம் இது? மோசே சொல்ற பார்த்தீங்களா, இந்த மக்கள் கடின உள்ளத்தினர், வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆண்டவரே, இவர்கள் நானா பெத்தெடுத்து மோசே வருத்தப்படுவார். அந்த அளவுக்கு மக்கள் மோசேவை கசக்கி பிழிவாங்க. மோசே நல்லது செய்வார், மோசேவை கசக்கி பிழிவார்கள். சகோதரர்களே, இந்த உள்ளம் இன்றும் நம்மிடத்தில் உள்ளது. நல்லது செஞ்சா பாராட்டுவோமே. சகோதரர்களே, நல்லதை பாராட்டுவோம், நல்லவற்றை கேட்போம், நல்ல செயல்களை காண்போம். இவ்வாறு செய்தால், இந்த உள்ளத்தை இலகிய நிலைகளை வைத்துக் கொண்டால், கடவுளுடைய அருளும் ஆசீரும் நமது உள்ளத்தில் நிரம்ப பொழியப்படும். இது உறுதி. மாறாக அந்த கவுத்து வச்ச பானை மாதிரி இருந்தால், என்னதான் மழை பெய்தாலும், என்னதான் ஆண்டவருடைய ஆசி கொட்டினாலும் ஒரு துளி கூட நம்ம உள்ளத்தில் இறங்காது. எனவே நல்ல பிள்ளைகளாய், திறந்த மனதோடு இருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். இறை ஆசி பெறுவோம். நல்ல சந்திப்போம்.